அண்ணாமலை மீது பாய்ந்த வழக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி அவர் நடைபயணத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பொம்மிடி என்ற பகுதியில் பள்ளிப்பட்டியில் உள்ள புனித லூர்து அன்னை மாதா ஆலயத்தில் வழிபாடு செய்வதற்காக அண்ணாமலை சென்றார். அவரை உள்ளே விடாமல் வாலிபர்கள் சிலர் வழி மறித்து நின்றனர். மணிப்பூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்றும் அன்னையின் சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கக்கூடாது என்றும் கூறி எதிர்ப்பு தெரிவித்த வாலிபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பொம்மிடி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அண்ணாமலையை மாலை அணிவிக்க விடாமல் தடுத்த வாலிபர்களை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தின் போது அண்ணாமலையும் வாலிபர்களுடன் காட்டமாக பேசினார். மணிப்பூர் சம்பவத்தை ஏன் இங்கு தொடர்புபடுத்தி பேசுகிறீர்கள்? அது வேறு இது வேறு என்று அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் போலீசார் தலையிட்டதை தொடர்ந்து வாலிபர்கள் கலைந்து சென்றனர். பின்னர் அண்ணாமலை கிறிஸ்தவ ஆலயத்துக்குள் சென்று வழிபட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கார்த்திக் என்பவர் பொம்மிடி போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எல்லா மக்களோட உரிமை இருக்கு. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு. ஒரு ஃபாதரோட போய் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். God bless you. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்.